வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். கோயில் எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு வெங்கடாஜலபதி கோயிலு. அதுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்த பின்னாடி தான் தெரியுது, கொங்கு வெங்கடாஜலபதின்னு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கலாம். சின்ன கோயில். ஆனா உள்ள சாமி சிலை அவ்வளவு அழகா இருக்கு. அலங்காரங்கள் அந்த திருப்பதி மாரியே அலங்காரம் அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா செஞ்சிருந்தாங்க. பார்க்க அம்சமா இருந்துச்சு. ஏம்மா இந்த கோயில்ல தான் ஒண்ணுமே இல்லையே! கூட்டமே இல்லையே! சாமி நல்லா இருக்காரே! இங்க வந்து போகலாமே! நம்ம என்ன கார்ல ஏறுனோம்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துல வந்துரலாமே! நல்லா நிம்மதியா உட்கார்ந்து சாமி கும்பிட்டு புளியோதரை குடுக்குறாங்க. அக்கார வடிசல்ன்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை பொங்கல் எல்லாம் குடுக்குறாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியா பொழுத ஓட்டிட்டு வரலாமே! காத்தோட்டமா நல்லா இருக்கே! அப்படின்னு. என் மிஸ்ஸஸ்ட்ட சொன்னேன். அவங்க சிரிச்சுக்கிட்டாங்க. ஆமாங்க. அங்க இங்க அலையறக்கு இது பரவால்ல. அப்புறம் ஏங்க அங்க எல்லாம் கோயில் கட்டுனாங்க? ஏங்க கோயில் ஒவ்வொரு ஊருக்கா இருக்கு. இங்கருந்து திருப்பதி போயிட்டு வந்தா தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும்னுலாம் சொல்றாங்களே! ஒவ்வொரு ஊரா சொல்லி இந்தந்த ஊர்களுக்கு போனா, கோயில் போனா மிக திருப்தியா இருக்கும் அப்டின்லாம் சொல்றாங்களே! அது என்ன? அப்படின்னு அது என்னான்னு கேட்டாங்க. அவங்க மாத்திரம் கேட்கல. அவங்க கூட 2 பேர் நின்னுட்டு இருந்தவங்களும் ஆச்சரியமா பார்க்குறாங்க இவங்க கேட்கிறத வச்சு. அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன். இருங்க இதுக்காக ஒரு வீடியோவே போடுறேன். ஏன்னா மக்களுக்கு தெரியணும்ல. மக்களுக்கு அறிஞர்களுக்கு நல்லா தெரியும். இதை அறிந்து இதுக்குள்ளேயே இருந்து அறிந்து இருப்பவர்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு புரியும். எல்லாமே ஒரே சாமி தானே அப்படின்னு. ஆனா, சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த காலத்துல பஸ் போக்குவரத்து, தொடர் வண்டி போக்குவரத்துலாம் இருக்கிறதுனால, நேரா அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு விசேஷமா இருக்கும்னு. எங்கேயுமே விசேஷம் கிடையாதுங்க. கடவுள் என்பது மானுடத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்ங்க. எப்பொழுதுமே பயந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனத்தை தைரியப்படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணும்னா எங்க? கடவுள்ட்ட தான். எல்லாம் உன்ட்ட சொல்லிட்டேன்ப்பா. நீ பாத்துக்கன்ட்டு வர்றான் பாருங்க மனுஷன். அடுத்து தான் தோற்ற விஷயத்துல இருந்து எந்திரிச்சு அடுத்த செயலுக்கு போறான் பாருங்க. அவன்தாங்க மனுஷன். அதுதாங்க உண்மை. சரி. கோயிலு கண்டுபிடிச்சுட்டாங்க. இந்தா இருக்குங்க. பன்னிரு திருமுறைங்க. இந்த உலகத்திலேயே சைவத்தை கண்டுபிடிச்ச ரிலிஜன் தமிழ் ரிலிஜன். பூராமே தமிழ் பாட்டு. எல்லாமே தமிழ் பாட்டு. எல்லாமே அந்த அறிஞர்கள். அந்த நால்வர் முதற்கொண்டு அப்பர், சம்பந்தர், சுந்தரர் அண்ட் மாணிக்கவாசகன் சொல்லி வரக்கூடிய அடிப்படையில எல்லாருமே வர்றாங்க. இந்த மூவர் பாடிய தேவாரம், மாணிக்கவாசகருடைய திருவாசகம் எல்லாமே ஒரே இறைவனை தான் பேசுது. யாருன்னா சிவனை பத்தி தான் எல்லாமே பேசுது. எல்லா கோயில்களையும் சேர்த்து அங்கங்க இருக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் பாடல் பெற்ற திருத்தலம்னு சொல்றாங்க. இவங்க பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. அங்க அவங்க திருத்தலம் கட்டியிருக்கலாம். அந்த தலத்தின் அடிப்படையில ஊர்களையும் உருவாக்கி இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கட்டும். அதே மாதிரி சைவம்னா தமிழன் கண்டுபிடிச்ச இன்னொரு ரிலிஜன் வைணவம். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் அருளியது நமக்கு. த கிரேட் பெரியாழ்வாரும் நம்மாழ்வாரும் அற்புதமாக நமக்கு பாசுரங்களை கொடுத்திருக்காங்க. இதுல இந்த கிருஷ்ணன் விஷ்ணுங்கிற 2 பேருமே இதுல இருக்காதுங்க. கிட்டி விட்டின்னு ஏதோ ஒரு பாடல ஒரு இடத்துல வர்ற மாதிரி சொல்றாங்க. தமிழ்ல அப்படிதான் சொல்லுவாங்கன்னு எடுத்திருக்கலாம். பட் இங்க கிருஷ்ணன்கிற பெயருக்கே இடம் இல்லை. அதே மாதிரி விஷ்ணுங்கிற பெயருக்கெல்லாம் இங்க இடம் இல்லைங்க. சைவத்துல சிவன் தாங்க. வேற அந்த இந்து மதம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் ரிலிஜனுடைய அமைப்பு இங்க எதுலையுமே கிடையாது. அதெல்லாம் நான் எங்க வேணாலும் பேசுவேங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். சரிங்க, கோயிலை கண்டுபிடிக்கிறாங்க. சார் ஒரு இடத்துல ஒரு கோயிலை கட்டுறாங்க சார், சைவ கோயில். நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு எடுத்துக்கிருவோமே. திருவாவடுதுறையில ஒரு ஆதீனம். பெரிய ஆதீனம் அவங்க. அங்க அவங்களுக்கு ஒரு அழகான கோயில் இருக்கு, சைவ கோயில். அந்த கோயில எல்லாரும் போய் தரிசனம் பண்ணலாம். அங்க ஆதீனம் கர்த்தாவும் இருக்காங்க, அந்த கடவுளும் இருக்காரு. அங்க நம்ம போலாம்லங்க.
இப்ப போகலாம், இன்றைய காலத்துல போகலாம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகவே முடியாதுங்க. 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகவே முடியாதுங்க. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகவே முடியாதுங்க. அது 500 ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோயில்கள். அந்த கோயில்களுக்கு எப்படி போறது? போக முடியாது. போக்குவரத்தும் கிடையாது, வழி பாதைகளும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப அங்க போய் சிவனை எப்படி போய் நம்ம கும்பிடுறது? அதே சிலை மாதிரி நம்ம ஊர்ல ஒரு கோயிலை கட்டினா என்ன அப்படின்னு பெருந்தனக்காரர்கள், செல்வந்தர்கள் அவங்களுக்காக ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கோயிலா கட்டிட்டு வந்தாங்க. சைவ கோயில், சைவ விருப்பம் உள்ளவர்களுக்கு சைவ கோயில், வைணவ விருப்பம் உள்ளவர்களுக்கு பெருமாள் கோயில். அப்படி அழகா கட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. தமிழகத்துல தாங்க, உலகத்திலேயே தமிழ்நாட்டுல தாங்க அதிக கோயில்கள். வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா தமிழர் கண்டுபிடிச்சது இந்த சைவ மதமும் இந்த வைணவ மதமும். தமிழ் மதம் ரெண்டுமே தமிழ் மதம். அதுக்கு பின்னாடி நம்மளுடைய பெருமான் முருகப்பெருமானுடைய மதம். அதுவும் இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம தமிழர்கள் என்ன சொல்றாங்க, முருகன் தமிழ் கடவுள், சிவனும் தமிழ் கடவுள் தான், பெருமாளும் தமிழ் கடவுள். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சது தமிழர்கள் தானே தவிர வேற யாருமே கிடையாதுங்க. தமிழர்களாக இருந்தா அந்தணர்களாகவும் இருக்கலாம், மற்ற இனத்தினராகவும் இருக்கலாம். ஆனா தமிழர் கண்டுபிடிச்சது. இது தமிழ் தானங்க இதனுடைய மூல நூல். இந்த ரெண்டும் தானங்க மூல நூல். வேதம் கிடையாதுங்க. வேதத்துல இருக்க கடவுளுக்கும் வேதத்துல இருக்க வழிபாட்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. மறந்துடாதீங்க. சரிங்க, கோயிலை கட்டுறாங்கங்க. ஏன் கட்டுறாங்கன்னா, அதே சிவன் தான் இங்க இருக்க. அதை வணங்குறதா நினைச்சு நீங்க இங்கேயே வணங்குங்க, உங்களுக்கு எல்லா சுகங்களும் கிடைக்கும், எல்லா நன்மைகளும் கிடைக்கும்ன்றாங்க. உண்மைதானங்க? அதே மாதிரி பெருமாள் பக்தர் திருப்பதி போய் நாங்க என்னைக்கு போறது திருப்பதிக்கு? நடந்து கற்பனை பண்ணி பாருங்க, 300 400 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு கோயில்ல என்ன வணக்க முறை இருந்திருக்கும். இன்னைக்கு செல்வந்தராக இருக்கக்கூடிய அந்த திருப்பதி தேவஸ்தானம் அன்னைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஆளே போக முடியாது. 7 மலை ஏறி எங்க போய் சாமியை பாக்குறது? யாரு கூட வர்றது? வழிபாடு எப்படி? பூராமே காட்டு விலங்குகள் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அடிப்படையில. அதனால பெருமாள் கோயில் அங்கங்க கட்டுறாங்க. அங்கங்க அந்தந்த கோயில்களுக்கு உண்டான மங்களாசாசனங்கள் செய்யப்படுது, பாடல்கள் பாடப்படுது. எல்லா இடத்துலயுமே பெருமாள் கோயில் ஒண்ணுதாங்க. பெருமாள் என்றால் பெருமாள் தான். இந்த கோயம்புத்தூர் பக்கத்துல இங்க நொய்யலாற்றுக்கரையில இருக்க பட்டீஸ்வரன் சைவ கோயில், அது ஒண்ணுதான். எல்லாம் அதே சிவன் தான், எல்லாம் அதே லிங்கம் தான், அதே சிவன் தான். அதுல வேற எந்த மாறுபாடும் கிடையாதுங்க. இந்த ஊருக்கு போனால், இந்த கோயிலுக்கு போனால் சரியா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு இந்த ஜோதிடர்கள் கட்டுக்கதையை அளந்து விடுறாங்க. காலையில எந்திரிச்ச உடனே கட்டுக்கதைங்க, அது பொய்க்கதைங்க. இங்க இருந்து நான் அங்க போயிட்டு வந்தா சரியா இருக்கேன்னு நீங்க இன்னைக்கு சொல்றீங்க. 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பாட்டனார்கள் வாழ்ந்தாங்களே, அவங்க நம்ம ஊர் கோயில்ல தானே சாமி கும்பிட்டாங்க. அவங்க எப்படி போயிருக்க முடியும்? போகலாம் முடியாதுங்க, போய் திரும்பவே முடியாது. இன்னைக்கு நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அழகாக கார்ல போய் இறங்கி அங்கனக்குள்ள ஏறி பார்த்துட்டு வந்துடுறாங்க ஐயப்பனை. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாம் போக முடியாதுங்க. எருமேனில இருந்து நடந்து போகணுமா, பம்பையில இருந்து எல்லாம் போக முடியாது. எருமேனில இருந்து நடந்து போறப்ப, காட்டுப்பாதையில போறப்ப, அதனாலதான் அவங்க இருமுடின்னு ஒண்ணு கையில எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் நெய் தேங்காயும் எடுத்துக்கிட்டு போவாங்க. நடந்துதான் போகணும், துணைக்கு ஆள் வேணும். அதுக்காக தான் விரதங்க முறைகள். ஏன்னா அவங்க பட்னி கிடக்கணும், ஹோட்டல் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி கோயில் வழிபாடுகள் அவங்க செஞ்சிருக்காங்க. அது ஒரு பெரிய இதா சொல்லுவாங்க. அதனாலதான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறவங்கள இன்னைக்கு நம்ம கடைசி வரைக்கும் போய் வழி அனுப்பி விடுறோம்னா போனவங்க திரும்பி வரணும்னு. அன்னைக்கெல்லாம் போனவங்க பலர் வராம எல்லாம் போயிருக்காங்க. ஆக இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு தாங்க கோயில் அமைப்பு. அங்கங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலை நாம போய் நிம்மதியா தரிசனம் பண்ணாலே போதுமுங்க. உங்களுக்கு புலம்பதான் வேணும், கேட்கதான் வேணும், எனக்கு கொடுக்கத்தான் வேணும்னா தட்டுங்க, அது வேற. இந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு சரியாயிரும் இன்னைக்கு ஜோசியர்கள் சொல்றாருங்க பாருங்க. உலகமாக பொய்யுங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த திவ்ய பிரபந்தத்தை பார்த்திருக்கவே மாட்டாங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, பெருமாளை எப்படி பார்க்கிறார்கள்னு தெரியாது. அதே மாதிரி சைவர்கள் இந்த சைவ பன்னீர் திருமுறையெல்லாம் எடுத்து பேச மாட்டாங்க. நம்ம இவங்களை பாருங்க, இந்த வேத பாடசாலை இந்த பன்னீர் திருமுறை ஓதுவார்கள் பாருங்க, அதே கோயில உட்கார்ந்து அவங்க பாட்டுக்கு ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிதம்பரம் கோயில்
அதெல்லாம் அதுதான் சைவத்தினுடைய தலையாய கோயில்ன்றாங்க. இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு ஸ்ரீரங்க பெருமானை சொல்லுவாங்க. அவர்தான் முதல் திவ்ய தேசம் அப்படின்னு. ஆக எல்லாமே ஒண்ணுதாங்க. ஒரே கோயில் தாங்க எல்லா இடத்துல இருக்கு. நீங்க இங்க இருந்து அங்க போயிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும்னு சொல்றாங்க பாருங்க. அவர்கள் மத சம்பந்தப்பட்ட விஷயங்களை அறியாதவர்கள், தெரியாதவர்கள், உங்களை திசை திருப்பக்கூடிய பலன்களை அதை சொல்றாங்க. நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு ஒண்ணும் நடக்கலைன்னு சொல்றது மிக தவறு மக்களே. உங்களுக்கு எப்ப நல்ல காலம் வருமோ அப்ப நல்லது நடக்கும், எப்ப தீய காலம் வருமோ அப்ப தீயது நடக்கும். நீங்க அதை விட பெரிய விஷயம் என்ன பண்ணிட்டீங்கன்னா, கோயிலுக்கு போய் வணங்குவதை காட்டிலும் நாங்க உங்களுக்கு ஒரு படமாக்கி தர்றோம், அதை வீட்டுல வச்சு கும்பிடுங்கன்னு இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி படம் எல்லாம், 200 ஆண்டுக்கு முன்னாடி படம் எல்லாம் வீட்டுல வணங்க முடியாது. ஏன்னா அந்த படத்தை தயார் பண்றதுக்கு நமக்கு வழி இல்லையே. சிலையை வைத்து வணங்க முடியாதே. நம்ம சிலையை வைத்தோம்னா அதுக்கு நிறைய நைவேத்தியங்கள், அது இது அது என்னது தத்துவம் வேணும், வழிபாடு வேணும், சாத்திரம் வேணும், ஆகமமும் வேணும். இதெல்லாம் நம்ம வீட்டுல வச்சிருக்க முடியாதுந்தா கணபதியை என்ன பண்றோம்? விநாயகர் அன்னைக்கு ஒரு களிமண் சிலையை எடுத்து கொண்டாந்து வீட்டுல வணங்கிட்டு அன்னைக்கு சாயந்தரமே கொண்டு போய் ஆத்துல கரைச்சிடுறோம். அதுக்கு காரணமே அதான, சிலை வழிபாடு இல்லையே. நம்ம போட்டாக்களை வச்சு நம்ம வணங்குறோம். எல்லாம் ஒண்ணுன்னு தானே வச்சிருக்கிறோம். இங்க இருந்து நாங்க போயிட்டு வந்தா எனக்கு அங்க போனோடனே ஒரு வைப்ரேஷன் வருது, எனக்கு ஒரு ஆற்றல் வருது. அது உங்க மன ரீதியான பாதிப்பு. உங்க மன ரீதியான பாதிப்பு. போயிட்டு வந்தோம். ஆனால் போயிட்டு வந்த பின்னாடி அதோட முடிஞ்சு. நான் அங்கெல்லாம் போய் வேண்டிட்டு வந்தேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. தவறுங்க. எல்லா ஊர்லயுமே ஒரே சாமி தாங்க பல இடத்துல கட்டி வச்சிருக்கோம். காரணம், அந்தந்த ஊர்க்காரர்கள் வணங்கணும், வாழணுங்கிறதுக்காக. அவங்க அங்க இருந்து இங்க படையெடுத்தெல்லாம் வர முடியாதுங்க. இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போறோம், அவ்வளவு பெரிய கோயில் பிரம்மாண்டமா இருக்கு, போறோம், எல்லா கிரிவலம் சுத்துறோம், எல்லாம் செய்யறோம். ஏன் அதே கிரிவலம் எல்லா ஊர்லயும் சுத்தலாம். எல்லா இடத்துலயுமே ஒரே தெய்வம் தான், மாற்று கருத்து கிடையாது. அங்க போனால் எனக்கு மாறி விடும்னா அது உளவியல் தன்மை. ஒரே சாமி தான் எல்லா இடத்துலயும் கட்டி வச்சிருக்காங்க நம்ம பெரியோர்கள், மூதாதையர்கள். நாம் வணக்கம் செய்வதற்காக, சமயங்களில் வணக்கம் செய்வதற்காக சைவ கோயில்கள் ஏராளம், வைணவ கோயில்கள் ஏராளம். அன்னைக்கெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இப்ப ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருக்காரு, பக்கத்துல இருக்கக்கூடிய அவினாசிக்கு போகணும்னாலே போக முடியாதுங்க. பாதை ஏதுங்க முதல்ல போறதுக்கு? அப்புறம் இந்த பயணங்களை செய்யும் போது வரக்கூடிய இந்த விலங்கின கூட்டங்களை எப்படிங்க சமாளிச்சு போவீங்க? எனவே அவரவர் ஊரில் அவங்கவுங்க செல்வந்தர்கள், பக்திமான்கள் நமக்கு கட்டி வச்ச நம்ம ஊர் கோயிலே போதும். வணங்குறதுல என்னங்க தனித்தனியா, இதுக்கு இந்த தோஷத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்க, இந்த நன்மைக்கு இந்த கோயிலுக்கு போங்க. சத்தியமா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பகவான் அந்த அளவுக்கு எல்லாம் கீழ்த்தரமா நம்ம பார்க்க கூடாதுங்க. பகவான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் நமக்கு இங்கேயே கொடுப்பாருங்க. நம்ம எதுக்குங்க அங்க போய் வேண்டணும்? நான் தான் சொல்றேன்ல, இந்த கொங்கு வெங்கடாஜலபதினு தொண்டாமுத்தூர் பக்கத்துல அற்புதமா அவங்க அந்த சிலையை வச்சிருந்திருக்காங்க. அழகா தரிசனம், அழகா பண்ணிட்டு வரும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒரு மனசுக்கு திருப்தி. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே ஒண்ணுதான். பெருமாள்னா எல்லா பெருமாள் ஒண்ணுதான். எல்லா மங்களாசாசனம் பண்ண கோயில்கள் அத்தனைக்கு இங்க பாடல் வச்சுட்டாங்க. இங்க ஒன்லி வேண்டுதல் பாடல் தான், போற்றி பாடல் தான், இங்க வாழ்த்து பாடல் தான் எல்லாத்துலயுமே. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நானும் பல வகையில இதை படிச்சு பார்க்கும்போது ஏகப்பட்ட செய்திகளை கேட்கிறேன், பார்க்கிறேன். எனவே தயவு செய்து அன்பு மக்களே, 2026 உங்க ராசிக்கு இந்த கோயிலுக்கு போங்க, உங்க ராசிக்கு இந்த கோயிலுக்கு போங்க. எல்லாம் முதல்ல 2026 வருட பலனே போயிங்க. ஜோதிடத்துல அது சொல்ல முடியாது. நாங்க இப்பதாங்க சங்கம் கூட்டியிருக்கேன் பழையபடி. இனி சங்கம் கூட்டி இனி பல பிரச்சனைகளை பேசி இனிமே தாங்க வழக்கு போடணும். ஐயா இந்த மாதிரி பொய் பொய்யா பேசி எங்க ஜோசியர் எங்க தொழிலை கெடுக்கிறாங்க. ஜோசியர்னு நாங்க உட்கார்ந்துருக்க, நீங்களும் அவங்களும் ஒரு ஜோசியர் தானே, அவர் அப்படி சொல்றாருன்னு சொல்றாங்க. அவர் பொய் சொல்றாரு, நாங்க எப்படி உண்மை சொல்ல முடியும்? உண்மைன்னு சொன்னா அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வழி பண்ணணுங்கிறதுக்காக தான் பழையபடி சங்கங்களை உருவாக்கி இருக்கோம். வாருங்கள், பக்தி எப்பொழுதுமே பக்தியாக இருக்கணும். அங்க கேட்டு பெறுவது, வாங்கி பெறுவது, போனால் எனக்கு நன்மை கிடைக்குது எல்லாம் இன்னைக்கு பேசிடுவீங்க. அன்பு நண்பர்களே, 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தா நம்ம பாட்டனார் எங்க போயிருந்திருப்பார்? அவர் எந்த வணக்கம் போட்டிருப்பார்? அவருக்கு வர கஷ்டங்களை அவர் அனுபவித்து தீர்த்து முடிச்சுட்டு போயிருக்கார். அவருக்கு வந்த நன்மைகளை அவர் அனுபவிச்சு தீர்த்து முடிச்சுட்டு போயிருக்கார். எனவே அந்த அடிப்படையில் இறைவனை பாருங்கள். இறைவன் சுப்ரீம் பவர்.
அதுல நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இறைவனை இப்படியெல்லாம் வணங்கி இப்படியெல்லாம் நாம் போய் இருந்தால் நமக்கு கிடைக்கும் என்று நமக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி வச்சிருக்கான் பாருங்க. அது மூடத்தனமான நம்பிக்கை. நாம கிடைக்கலைன்னா இறைவனை வைவோம். இறைவன் வையக்கூடிய அடிப்படையில இல்ல, போற்றக்கூடிய அடிப்படை, நன்றி தெரிவிக்கக்கூடிய அடிப்படையில் அனைத்து இறைவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தயவு செய்து இறைவனை இறைவனாக பாருங்கள். உங்க ஊர் கோயிலுக்கு போங்க போதும். உங்களுக்கு மனசுல வருத்தமா சங்கம், உங்க ஊர் கோயில பாருங்க. அதுலயும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நன்றிங்க, நன்றிங்க.